உலகமே போற்றும் ஒரு மாமன்னன், எதற்கும் துணியாத வீரன். ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவன் சிம்மாசனத்திற்குப் பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த முனிவர் ஏன் அரசவைக்கு வருகிறார்? அவர் கொடுக்கும் அந்த ஒரு பொருளை விக்ரமாதித்தன் ஏன் குப்பையில் வீசுகிறார்? அந்த பழைய அறையில் மறைந்திருக்கும் அந்த மர்மம் மட்டும் தெரிந்தால் விக்ரமாதித்தன் மட்டுமல்ல, நீங்களும் உறைந்து போவீர்கள். அந்த மர்மமான ரகசியம் என்ன? அது என்னன்னு தெரிஞ்சிக்க கதைய கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க கதைக்கு போகலாம். உஜ்ஜயினி நகரின் அரசவை. ஒவ்வொரு நாளும் சாந்திசீலன் என்ற முனிவர் அங்கே வருகிறார். ஒரு பழத்தை மன்னருக்கு பரிசாக கொடுக்கிறார். ஒரு மாமன்னருக்கு பொன்னும் பொருளும் சாதாரணம் என்பதால் அந்த பழத்தை அவர் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. முனிவர் கொடுக்கும் பழத்தை வாங்கிக் கொள்ளும் மன்னர் அதை தான் உண்ணாமல் அலட்சியமாக தன் பின்னால் நிற்கும் சேவகனிடம் கொடுத்து விடுகிறார். அந்த சேவகர்களும் அதை அரண்மனை கிடங்கில் ஒரு மூலையில் வீசி எறிந்து வருகிறார்கள். இது பல நாட்களாக தொடர்கிறது. அந்த அறையில் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஒருநாள் முனிவர் பழத்தை கொடுக்கும்போது அங்கிருந்த ஒரு குரங்கு அந்த பழத்தை பிடுங்கி உடைத்தது. அப்போது அந்த பழத்திற்குள்ளிருந்து ஒரு விலைமதிப்பற்ற நவமணி கீழே விழுந்து ஜொலித்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மன்னர் உடனே பழைய பழங்கள் போடப்பட்ட இடத்திற்குச் சென்று பார்த்தார். அங்கே அழுகிப்போன பழங்களின் குவியலுக்கு நடுவே குவியல் குவியலாக விலை உயர்ந்த ரத்தினங்கள் இருப்பதைக் கண்டார். ஒரு முனிவர் இவ்வளவு பெரிய செல்வத்தை எனக்கு தினமும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் அதை ஒரு சாதாரண பழம் என்று நினைத்து அவர் முன்னிலையிலேயே அலட்சியமாக சேவகனிடம் கொடுத்தேனே. ஒரு துறவி தரும் பொருளை இவ்வளவு கேவலமாகவா நடத்துவது? தன்னுடைய இந்த அலட்சிய போக்கை நினைத்துத்தான் நான் அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருளுங்கள் என்று விக்ரமாதித்தன் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டார். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பழத்தை கொடுத்தீர்கள். ஒரு துறவி கொடுக்கும் பொருளை புனிதமாக பார்த்திருக்க வேண்டிய நான் அதை ஒரு சாதாரண பழம் என்று நினைத்து அலட்சியப்படுத்தினேன். என் அறியாமையால் இவ்வளவு பெரிய செல்வத்தை மண்ணோடு மண்ணாக கிடக்கச் செய்துவிட்டேனே. இது எவ்வளவு பெரிய பிழை! மன்னா, வருத்தப்படாதே. செல்வத்தின் மீது உனக்கு ஆசையில்லை என்பதையே இது காட்டுகிறது. ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய மிகச் சிறந்த குணம் அதுதான். அதனால்தான் ஒரு முக்கியமான காரியத்திற்காக உன்னை நான் தேடி வந்தேன். சுவாமி, நான் செய்த இந்த தவற்றுக்கு தண்டனையாகவோ அல்லது பரிகாரமாகவோ நீங்கள் எதை கேட்டாலும் செய்ய தயார். சொல்லுங்கள், இந்த விக்ரமாதித்தன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மன்னா, நான் ஒரு அரிய யாகத்தை தொடங்கவிருக்கிறேன். அந்த யாகம் வெற்றியடைந்தால் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் எனக்கு புலப்படும். ஆனால் அந்த யாகத்திற்கு ஒரு விசித்திரமான பொருள் தேவை. இந்த பூமிக்கும் சுடுகாட்டிற்கும் இடையே ஊசலாடிக் கொண்டிருக்கும் ஒரு வேதாளம் எனக்கு வேண்டும். வேதாளமா? அது எங்கே இருக்கிறது? இங்கிருந்து தெற்கே ஒரு பயங்கரமான சுடுகாடு இருக்கிறது. அங்கே ஒரு முருங்கை மரம், அதில் ஒரு பிணம் தலைகீழாக தொங்குகிறது. அதில்தான் அந்த வேதாளம் குடியிருக்கிறது. அதை நீ எனக்காக கொண்டு வர வேண்டும். ஆனால் எச்சரிக்கை, அது சாதாரணமான பயணமல்ல. பயம் உன்னை தின்னப் பார்க்கும், பிணங்கள் உன்னை சிரிக்கும், இருள் உன்னை மிரட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வேதாளத்தை கொண்டு வரும்போது நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. மீறினால் அது மீண்டும் மரத்திற்கே ஓடிவிடும் என்று கூறினார். விக்ரமாதித்தன் தன் வாளை உருவி தரையில் குத்தினார். சுவாமி, என் அலட்சியத்திற்கு பிராயச்சித்தமாக இதோ இப்போதே புறப்படுகிறேன். அந்த வேதாளம் எவ்வளவு தந்திரமானதாக இருந்தாலும் அதை உங்கள் பாலமருகே கொண்டு வந்து சேர்ப்பேன். இது விக்ரமாதித்தனின் வாக்கு. இப்படித்தான் வேதாளத்தை பிடிக்க விக்ரமாதித்தன் சுடுகாட்டிற்குச் செல்கிறான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நம்மை தேடி வரும் வாய்ப்புகள் பல நேரங்களில் சாதாரண பழமாகத்தான் வரும். அதை அடையாளம் காணத் தெரியாத நம் அலட்சியம் நம் வாழ்வின் பொக்கிஷங்களை இழக்கச் செய்துவிடும். இனி விக்ரமாதித்தன் வேதாளம் கதை ஒவ்வொன்றாக நமது சேனலில் வரவிருக்கிறது. விக்ரமாதித்தன் அந்த பயங்கரமான சுடுகாட்டில் எதை சந்தித்தார்? அந்த வேதாளம் அவரிடம் கேட்ட அந்த முதல் மர்மமான கேள்வி என்ன? அதை தெரிந்துகொள்ள நீங்கள் தயார் என்றால் வேதாளம் என்று கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த பாகத்தில் அந்த பயங்கரமான பயணத்தை நாம் தொடர்வோம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.